பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த அன்பை குறித்து 7வது செய்தியாக தியானம் பண்ணி நிறைவு செய்கிற வேலையில் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். அன்பு இல்லைன்னா ஆண்டவர் அறியலன்னு அர்த்தம். எங்கே அன்பு இல்லையோ அங்கே ஆண்டவர் இல்லை. அப்போ அன்புள்ளவங்ககிட்ட ஆண்டவர் இருக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 4, 7, 8, 9. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நம் ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவால நம்மளா பிழைக்கங்கிறக்காண்டி தம்முடைய குமாரனை கொடுத்ததுனால தேவனுடைய அன்பு வெளிப்பட்டதா. அடுத்த வசனம் 9, கடைசி ஒரு வசனம் பாரு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறார். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். அந்த அன்பு தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவால நம்ம பிழைப்பதற்காகவே பிதா தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த அன்பை நமக்காக வெளிப்படுத்தினார். அப்போ கிறிஸ்து நமக்காக அன்பை உருவாய்க்கொண்டு நமக்காக இந்த பூமியில் பிறந்து கிருபை சத்தியம் நமக்குள்ளே வாசமாக இருந்து நமக்குள்ளே அவர் இருந்து அவருடைய தெய்வீக சுவாவலோலாம் மாற்றி இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவின் அன்பை நம் மூலமாக பிரதிபலிப்பதற்கு நம்மை அவருடைய சுவாபங்களுக்கு பங்குள்ளவராக மாற்றுகிறார். இந்த செய்தியின் மூலமாய் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் தெய்வீக சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகி கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுவோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.